விவசாயத்துறையும் தோட்டக்கலைத்துறையும் நிறைய விவசாயிகள் வந்து சந்தித்து அவங்க வந்து எங்களை ஆர்வப்படுத்துறாங்க. அந்த ஆர்வம் தான் எங்களை மறுபடியும் பந்தல் போடணும் அப்படின்னு நாங்கள் பந்தல் போடுறோம். பந்தலை போட்டால் மிக அருமையாக பேலன்சிங் மெத்தடில் 160லேருந்து 70 காலுக்குள்ளே ஒரு ஏக்கரா பந்தல் முடிச்சிட்டோம். பௌர்ணமின்னா உங்களுக்கு 3 நாளைக்கு முன்னால் நடக்கணும். பூமியினுடைய ஈரப்பதம் அதிகரிக்குது, முளைப்பு திறன் அதிகம், எந்த விதையும் படுக்க வசமாக நட்டுங்க, செடி நல்லா வரும் அப்படிங்கிறது உண்மையாக மிகச்சிறந்த ஒரு தொழில்நுட்பம் அதில் நான் அடைஞ்சிட்டேன். இப்போ செயற்கையிலேருந்து இயற்கைக்கு வர்றப்ப உங்களுக்கு வந்து மகசூல் வந்து குறைஞ்சிருக்கா? கண்டிப்பாக குறைஞ்சிரும். எந்த அளவுக்கு குறைஞ்சது? 1.5 வருஷம் எனக்கு மகசூல் குறைஞ்சது. அப்போ மகசூல் குறைஞ்சதுக்கு அப்புறம் அதை வந்து நீங்கள் எப்படி பேர் பண்ணிக்கிட்டீங்க? சாதாரண சின்ன விவசாயி வருவார், ஐயா நான் இது பண்ணால் நல்லா இருக்குதும்பார். ஏன் எதுக்குன்னு ஒன்றே நான் பண்ண ஆரம்பிப்பேன். மிகப்பெரிய வெற்றியாக இருக்கு. ஆனால் அவங்கெல்லாம் வெளி உலகத்துக்கே என்ன ஏதுன்னு சொல்ல தெரியாது. ஆனால் நட்சத்திரம் பார்த்தா நடுறோம். சரி, எந்தெந்த பயிர் என்னென்ன நாளில் நடணும். சரி, இப்போ ஒரு செடி நடவு போடணும்னா பௌர்ணமிக்கு 48 மணி நேரம் முன்னால் நடவு போடணும். சரி. யாருமே ஈர நிலத்துல தண்ணி விட்டு நடவு போடக்கூடாது. செடி வெள்ளையாயிரும், முளைப்பு திறன் பாதிக்கும். இன்னைக்கு விவசாயம் பண்ணால் நஷ்டம், அதுலேயும் இயற்கை விவசாயம் பண்ணால் ரொம்ப ரொம்ப நஷ்டம் வருது. இதுக்கெல்லாம் மாற்றா ஒரு 3 தலைமுறை அனுபவம் கொண்ட ஒரு 80 வயது முன்னோடி விவசாயி விவசாயத்தில் நல்ல லாபம் இருக்குது, அதுலேயும் இயற்கை விவசாயம் நஞ்சில்லாத விவசாயத்தில் நல்ல லாபம் இருக்குதுன்னு சொல்லி தன்னோட தோட்டத்தை காமிச்சு தன்னோட அனுபவங்களை நம்மளோட பகிர்ந்துக்கிறாங்க. இன்றைக்கி நிறைய ஆச்சரியமான தரவுகள் அவரோட காணொளியில் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த காணொளியை நேர்காணல் நடத்துகிறவர் திரு சுருளியப்பன் ஐயா, நம்ம திருப்பூர் மாவட்டத்தோட வேளாண் துறை இணை இயக்குனர். அவர் தான் இந்த காணொளியை நடத்தியிருக்காங்க. நிறைய அர்த்தமுள்ள கேள்விகள், ஆழமான பதில்கள். இதில் மற்ற காணொளியை விட இதில் வந்து என்னென்ன விஷயங்கள் புதுசாக டச் பண்ணுறாங்கன்னா, நீர் மேலாண்மை வந்து எல்லோரும் சொட்டு நீர், அதில் வேறு விதம்னு சொல்லி நம்ம கேள்விப்படுவோம். உப்புத்தன்மை கடினத்தன்மை இருக்கிற கிணத்து தண்ணி, போர் தண்ணி கூட இந்த ஒரு மேக்னெட்டுன்ற குழாயை பொருத்தி விளைச்சலை கூட்டுற ஒரு யுக்தியை பல வருஷமாக கடைபிடிச்சிட்ருக்காங்க. நம்மாழ்வார் ஐயாவோட ரொம்ப நெருங்கின தொடர்பில் இருந்தவங்க சுபாஷ் பாலேக்கர் ஐயாவை அழைச்சிட்டு வந்து நம்ம கோவை திருப்பூர் மாவட்டத்தில் நிறைய விழிப்புணர்வு கூட்டங்களை ஏற்படுத்தி அது மூலமாக பல பேரை வந்து இயற்கை விவசாயத்துக்கு மாற்றின பெருமைக்குரியவர் வந்து நமது கேத்தனூர் பழனிசாமி ஐயா. இந்த காணொளி வந்து 2 பாகமாக பண்ணியிருக்கோம். இவர் புதுசாக தொடர்றது வந்து விதை நடுற நாள் பற்றி சொல்கிறார். இது வந்து ரொம்ப முக்கியமாக எப்படி வந்து ஒரு மனுஷன் பிறக்கிற நேரம், அந்த ஜனனம் வந்து எவ்வளோ முக்கியம்னு சொல்லி நம்ம பார்க்குறோமோ அதே மாதிரி தான் பயிர்களுக்குன்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ எந்த நாளில் நட்டால் நல்ல விளைச்சல் வருங்கிற ஒரு நாள்காட்டி குறிப்பு. அதுக்கப்புறம் மேலாண்மைக்கு வந்து என்னென்னலாம் பூச்சி விரட்டிகள் எப்படின்றது சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ரொம்ப முக்கியமாக ரொம்ப ஆச்சரியமாக அவங்க சொல்கிறது, என் பொருளுக்கு நான் தான் விலை நிர்ணயம் பண்ணுறேன், என் பொருள் உற்பத்தி ஆகிற அதே நாள் எனக்கு வந்து காலி ஆயிடுது, அழிஞ்சிருது. நஞ்சில்லா காயோட அருமை கேரளாக்காரங்களுக்கு தெரிஞ்சு அவங்க வந்து எவ்வளவு இருக்கோ அவ்வளவு கிலோவையும் கடைசி கிலோ கூட விடாமல் லோடாக வாங்கிட்டு போகிறாங்க. இப்போ இது கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமாக நான் இந்த விவசாயத்தை ரொம்ப வெற்றிகரமாக பண்ணிகிட்ருக்கேன். இப்போ கேத்தனூரில் மட்டும் என்ன சுற்றியும் இருக்கிற பகுதிகளில் ஒரு 2000 ஏக்கர் அளவுக்கு பந்தல் காய்கறிகள் சிறப்பாக பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லி பல தரவுகளை அடிக்கிட்டே போகிறாங்க. நிச்சயம் விவசாயத்தை ஐயா சொல்கிற சூட்சுமத்தோடு பண்ணும்போது கட்டாயம் இயற்கை விவசாயம் வந்து லாபகரமானது தான், அதில் வந்து வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இதில் பிறக்குது. அனைவரும் வந்து காணொளியை வந்து பாருங்கள், உங்கள் விவசாய நண்பர்கள் எல்லாருக்கும் பகிருங்க. 3 தலைமுறை பார்த்தவர்,
அவர் நம்மளோட இருக்கிறதே இன்றைக்கி வந்து பெருமை. இவங்களோட அனுபவங்கள், ஏன்னா இன்றைக்கி விவசாயத்துக்கு நிறைய வந்த வீட்டு தோட்டம் பண்ணணும், மாடி தோட்டம் பண்ணணுன்னு ஆர்வம் இருக்கிற நிறைய இல்லத்தரசிகள், நிறைய வந்து தொழில் முனைவோர், அது சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கலாம், ஒரு சின்ன வியாபாரம் பண்ணுறவராக இருக்கலாம், பெட்டி கடைக்காரராக கூட இருக்கலாம். ஐயா சொல்கிறாங்க, நீ வீட்டுக்கு வந்து க்ரோ பேக், இந்த பச்சை கலர் பை இருக்குது, ஒரு 15 பையை வீட்டு முன்னாடி வாங்கி வச்சிட்டேன்னா உன் வீட்டுக்கு தேவையான காய்கறி கீரை அதுக்குள்ளேயே பண்ணிக்கலான்னு சொல்கிறாங்க. ரொம்ப நல்ல விஷயங்கள் எல்லாமே இங்கே வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது. இங்கே வந்து எதிர்மறை கருத்துக்கள் ஒன்றுமே இல்லை. இது வந்து அவரும் வியாபாரத்துக்காக சொல்லலை, எத்தனையோ 1000 பேர் வந்து என்கிட்ட வந்து பயிற்சி எடுத்துகிட்டு போகிறாங்க, நான் போய் பயிற்சி பல ஊர்களில் பல நாடுகளில் கொடுத்துருக்கேன்னு சொல்கிறாங்க. அவரும் வந்து ஒரு மாயையவோ ஒரு இல்லாததவோ சொல்லலை. அறப்பொருள் வேளாணகம், வெற்றி அமைப்பு, வனத்துக்குள் திருப்பூர், நாங்களும் இதை சேவையாக தான் பண்ணிகிட்ருக்கோம். நாமளும் வந்து இல்லாதது ஒன்று சொல்லலை. நம்ம தமிழக விவசாயிகள் எல்லோரும் இதை பார்த்து நிச்சயமாக இதனால் பயனடையணும் அப்படிங்கிறது மட்டும்தான் எங்களோட ஆசை. மிக்க மகிழ்ச்சி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். நம்ம ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து பல்லடம் வட்டாரத்தில் கேத்தலூர் கிராமத்தில் இருக்கக்கூடிய பழனிசாமி ஐயா அவங்கள வந்து நாங்கள் இன்னைக்கு பார்க்க வந்திருக்கோம். இது வந்து இயற்கை விவசாயம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா மிக அதிக அளவில் திருப்பூர் மாவட்டத்தில் பேசுகிறாங்க. திருப்பூர் மாவட்டம் இல்லை, தமிழ்நாடு முழுக்கவே உங்களுடைய பெயர் தான் வந்து இருக்குது. அதாவது 1967க்கு அப்புறம் வந்து பசுமை புரட்சின்னு சொல்லி வர்றப்ப நிறைய வந்து ரசாயன மருந்துகளையும் ரசாயன உரங்களையும் வீரியமான நச்சுத்தன்மையுடைய பூச்சிக்கொல்லிகளையும் அதிகமாக பயன்படுத்துறதுனால என்னோட மண்ணோட தன்மையும் நீரோட தன்மையும் மாறி போய் இன்னைக்கு வந்து நாம் சாப்பிடக்கூடிய காய்கறிகள் எல்லாமே விஷத்தன்மை அடைந்துதான் வந்து இருக்கு. இந்த ஒரு சூழ்நிலையில் அங்கங்கே நிறைய விழிப்புணர்வுகளை வந்து மக்கள் மத்தியிலே ஏற்படுத்தி அந்த விழிப்புணர்வுகளின் ஒரு சாராம்சமாக நிறைய இயற்கை பண்ணையங்கள் அங்கங்கே உருவாகிட்டு வர்றதை நம்ம பார்க்க முடியுது. அப்படி பார்க்க வர்றதுல இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா அதிகப்படியாக வந்து பந்தல் காய்கறிகள் அப்படின்னு எடுத்துட்டா அது உங்க பேர் தான் வந்து நிறைய சொல்றாங்க. தமிழ்நாட்டில் தரை காய்கறிகளும் பந்தல் காய்கறிகளும் அதிக அளவில் வந்து இயற்கை பண்ணை முறையில் வந்து தயார் பண்ணி நிறைய இடங்களுக்கு வந்து நல்ல நீங்கள் விற்கிறக்கூடிய நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ரேட்டாக வந்து இன்னைக்கு அதோட தன்மை இருக்கு. அது சம்மந்தமாக இன்னைக்கு வந்து உங்களை வந்து பார்க்க வந்திருக்கோம். உங்களுடைய அனுபவங்களையும் என்னென்ன மாதிரியான தொழில்நுட்பங்கள்லாம் நீங்கள் கடைபிடிக்கிறீங்கன்றத பற்றி வந்து இன்னைக்கு நீங்கள் வந்து சொல்ல நீங்கள் சொன்னீங்கன்னா அது நிறைய விவசாயிகளுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். அதுக்காக வந்து உங்களோட அனுபவங்களை கொஞ்சம் எங்க கூட பகிர்ந்ததுக்கு நாங்கள் சந்தோஷமாக சொல்கிறோம். என்னோட பேர் வந்து கேத்தனூர் பழனிசாமி. நான் 1942 பிறந்தவன். பிறந்து வளர்ந்து பள்ளி படிப்பை முடிச்சுட்டு இருக்கும்போது விவசாயத்தையும் ஒரு கண்ணோட்டமாக பார்த்துட்டு இருந்தேன். அப்பா அவங்க விவசாயம் நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து அப்பா காலத்துலேயும் கூட ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இயற்கை விவசாயம் தான். அவர் நாட்டு மாடுகள் அதிகமான காளைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய கோட்டை பட்டக்காரருக்கு அடுத்தது நாங்கள் அப்படிங்கிற அளவுக்கு 1-2 பிரைஸ் வாங்கி அப்பா வளர்த்துட்டு இருந்தார். அந்த ஆர்வம் எனக்கு அதிகம். விவசாயத்தை ஆரம்பித்தோம். 66 எண்டில் எங்கள் தாத்தா ஒருத்தர் கோயம்புத்தூரில் மூங்கல் வியாபாரி, பெரிய மரக்கடை. அவர் இங்கே வாப்பான்னு கூப்பிட்டாரு. என்ன போனேன். நிறைய மூங்கலும் குச்சியும் வாங்கி போய் இந்த ராஜப்பந்தலும் அவரைக்காய் பந்தலும் போடுறாங்க திண்டுக்கல் மாவட்டத்தில். நிறைய முகமதி வாங்கி வச்சுருக்கேன். நீ அந்த மாதிரி பண்ணலாமே, எவ்வளவு காய்கறி உற்பத்தி பண்ணணும்னு நினைக்கிறியல்ல, நீ போயிட்டு வாப்பான்னாரு. அவருடைய சொல் வந்து மிக ஒரு மந்திர சொல்லாக எனக்கு மனசில் பட்டது. உடனே எங்கள் அப்பாக்கிட்ட வந்து சொன்னேன், போயிட்டு வாப்பான்னாரு. நாங்கள் 2-3 ஃப்ரெண்ட்ஸு கார் எடுத்துகிட்டு, அப்போ எங்கிட்ட 60 அம்பாஸ்டர் இருந்தது. கார் எடுத்துகிட்டு திண்டுக்கல் மாவட்டத்துக்கு அந்த முகவரிக்கு போனோம். நடுவால் ஒரு டீ கடை கிடையாது, எந்த விதமான இடையூறும் இல்லை. இயற்கைங்கிற முறையில் போனோம். கொடை ரோட்டில் போய் நின்று கேட்டோம். ஒரு டிபியில் ஒரு ஐயர் கடை. டிபியில் நீங்கள் நைட் தங்கினீங்கன்னா நான் தண்ணி காய்ச்சி கொடுத்து உணவு ஏற்பாடு பண்ணுறேன் ஐயர் கடையிலன்னு அவர் சொன்னாங்க. நன்றின்னு சொல்லிவிட்டு அந்த அட்ரஸ் முகவரி கேட்டோம் ஐயர்கிட்ட. ஐயர் இந்தந்த ஊர் இப்படி போங்கன்னாரு. அவங்கள போய் சந்தித்தேன். அதில் காமனாபுரத்தில் மணிகார் அந்தோணி, நிலக்கோட்டையில் வெள்ளமுந்திரி சௌரி அப்படிங்கிறவங்கெல்லாம், தர்மத்தம்பட்டியில் ஒரு மளிகை கடைக்காரர், இவங்களையெல்லாம் போய் பார்த்து பேசினேன். நாங்கள் மலங்கிழவன் மரங்க மலையில் வருது, அதை வெட்டி அந்த உயரத்துக்கு இந்த மூங்கலை போட்டு குச்சிகளை போட்டு பந்தல் போடுறோம். 3 அடி 4 அடி 5 அடின்னு வருது. அப்போ எங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு
அதில் வர்ற அளவுக்கு பந்தல் காய்கறி எடுக்கிறோம், திராட்சை எடுக்கிறோம். எங்களுக்கு கொடை ரோட்லேருந்து ட்ரெயின் கூடையில் போட்டு மச்சரியில் போட்டு மதுரை கொண்டு போய் விற்றுட்டு வர்றோங்க. இதுதான் எங்கள் எக்ஸ்பீரியன்ஸ். இருந்தாங்க போய் பார்த்தேன். 3 அடி 4 அடி உள்ள ஆட்டுக்குட்டி இருக்கும். அது ஒரு கிராஸாக அதான் உயரம். அவங்க அந்த கால் அவ்வளோதான் கிடைக்குது. ஒரு இடத்துல 5 அடி கால் இருக்கு. இதுக்குள்ளே அவங்க திராட்சையெல்லாம் எடுத்தாங்க. நம்ம மினிமமான ஈல்டு எடுத்துகிட்டு வந்தாங்க. ஒரு 2-3 தடவை அங்கே போனேன். 67 போய் பார்த்த உடனே எனக்கு அது புரிஞ்சிடுச்சு. எங்கள் மாமனார் கிருந்தா நாய்க்கிறங்கிறவர் இன்ஜினியராக இருந்தார். எனக்கு கல்யாணமான புதிய 2வது வருடம். 65 கல்யாணம். 66 போய் பார்க்கும்போது அவர் சில நல்ல யோசனையை சொன்னார். இந்த மாதிரி இருக்குன்னு நான் படம் போட்டு கொண்டு வந்து காமிச்சேன். கவலைப்படாதீங்க, பந்தல் அமைக்கணும்னா முதல் பில்லர் நீங்கள் சொல்கிறது, அதுக்கு காங்கிரீட் பில்லர் பீம் மாதிரி நான் போட்டு தரேன்னு அவர் ஆளுகளை அனுப்பி பண்ணார். கம்பியை கட்டி பீம் மாதிரி நியர்லி ஒரு 350 பில்லர் போட்டோம். எந்த மெத்தேடில் நடுறதுன்னு பார்த்தா பேலன்சிங் மெத்தேடுன்னு அப்போவே வெளியே 11 அடி உள்கல் 22 அடின்னு போட்டோம். கல்லை நட்டோம். எப்படி இழுக்கிறது, டெலிஃபோன் கார் இழுக்கிறத வச்சு நாங்களும் கயிறு கட்டி இழுத்தோம். டைட்டாக இப்படி பண்ணுறதுலாம் முயற்சி போட்டுட்டோம். அப்போ ஜிடி நாய்க்கர் மாமேதை கோவை ஜிடி நாய்க்கரை அவங்க துணைவியார் இங்கே அம்மாகிட்ட வருவாங்க. அவங்க சொன்னாங்க, பெரியவர் வந்து பாருப்பா, நீ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சிரமப்படுறேன் அப்படின்னாங்க. போய் பார்த்தேன். அவர் வாப்பா சாப்பிடு போகலான்னாரு. கோத்தனூர் தோட்டத்துக்கு அவர் காட்டில் கூட்டிகிட்டு போனார். அங்கே போய் பார்த்தா மிலிட்ரி கம்பிகள், ஒயர்கள், கப்பலுடைய நங்கூர ரோப்புகள் நிறைய கிடந்தது. அவர் சொன்னார், இதை வடக்கயிறு மாதிரி நீ பிரித்து போடப்பா. பெரிய கம்பிக்கு இதுவும் சின்ன கம்பிக்கு கேபிள் மாதிரி ஒன்று மிலிட்ரி ஒயர்லேருந்து பிரித்து எடுத்துகிட்டு இருந்தார். உள்ள காப்பர் கம்பி, அதுக்கு மேலே நம்ம ஸ்டீல் ரோப்பு, அதுக்கு மேலே ரப்பரைசர் இருந்தது. தம்பி, நான் இப்போ தான் இதெல்லாம் பிரித்து எடுக்க சொல்லி எடுத்துட்டாங்கப்பா. ஸ்கூட்டை டைப்பில் கம்பி, கேபிள் கம்பி சுற்றிட்டு இருக்காங்க, நிறைய சுற்றி வச்சிருக்கிறேன், அவங்களுக்கு உன்ற பிரச்சனை முடிஞ்சதுன்னாரு. சந்தோஷங்க அண்ணன். எப்படி இழுப்பேன்னாரு. இந்த மாதிரி சொன்னேன். பத்தாது, எங்கிட்ட டெலிஃபோன் போல்ட் இருக்குது, ஆயிரக்கணக்கான மிலிட்ரியில் எடுத்த போல்ட் இருக்குது. அதை நீ கம்பியை கட்டிட்டு 2 பக்கம் டைட் பண்ணினா 3 அடி 3.5 அடி போல்ட்டு அதே டைட் ஆகிட்டு நீ சிரமப்பட வேண்டான்னு அது ஒரு 300 போல்ட் போட்டு அனுப்புனார். 1.5 வண்டியெல்லாம் தாங்காது, நான் ட்ரக்கில் அனுப்புகிறேன்னு அனுப்புனார். அவர் அனுப்பின உடனே அதெல்லாம் பிரித்து முதல் இந்த 2 ஏக்கரா வந்து 66 எண்டுலேயே போட ஆரம்பிச்சிட்டேன். 67 பந்தல் ஃபினிஷ் ஆயிடுச்சு அவருடைய மெத்தடில். அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு ஐயாவை கேட்டேன். அவர், நான் கல்கத்தாவிலேருந்து இதுக்கெல்லாம் கம்பி இருக்குது, ஜிஐ கம்பின்னு, நான் மன்னார்சாமி செட்டியார்னு இருக்கார், அவரோட சொல்லி அடுத்த 3 மாதம் உனக்கு வாங்கி தர்றேன் அப்படின்னு சொல்லி நிறையா ஹெல்ப் பண்ணார். அப்புறம் எங்கள் மாமனார் இன்ஜினியரு, அவர் டெக்ஸ்டைல் இன்ஜினியரு வந்து உதவி பண்ணி பந்தலை போட்டால் மிக அருமையாக பேலன்சிங் மெத்தடில் 160லேருந்து 70 காலுக்குள்ளே 1 ஏக்கரா பந்தல் முடிச்சிட்டேன். 1 ஏக்கருக்கு எத்தனை பந்தல்? 170 கல்லுங்க. தூண் செமிட்டி கல். ரொம்ப உள்ள வந்து வெளியே 2 கல்லுக்கு 1 கல் உள்ள. அப்ப நீங்க ஆரம்பத்துல எத்தனை ஏக்கர் போல இந்த பந்தல்? 2 ஏக்கர் போட்டேங்க. முதல்ல ஆரம்பம் வந்து 2 ஏக்கர். இன்னைக்கு நீங்க எத்தனை ஏக்கர் போல? 10 ஏக்கருங்க. இன்னைக்கு 10 ஏக்கருக்கு வந்து பந்தல் காய்கறிகள் வந்து பண்ணிருக்காங்க. அரசாங்கம் மானியம் கொடுத்தது தோட்டக்கலைத்துறை மூலியமா. ஒரு ஹெக்டருக்கு வந்து 2 லட்சம் ரூபா மானியம். 2 லட்சம் ரூபா ஒரு ஹெக்டருக்கு. 2.47 ஏக்கர் போட்டா 2 லட்சம் ரூபா மானியம் கொடுத்தாங்க. அந்த மானியம் வாங்கி நான் போட்டேன். என்னை வந்து அதிகாரிகள் வந்து மிக நெருக்கமாக எல்லா துறையிலையும், அதாவது விவசாயத்துறையும் தோட்டக்கலைத்துறையும் நிறைய விவசாயிகள் வந்து சந்தித்து அவங்க வந்து எங்களை ஆர்வப்படுத்துகிறாங்க. அந்த ஆர்வம் தான் எங்களை மறுபடியும் பந்தல் போடணும் அப்படின்னு நாங்கள் பந்தல் போடுறோம். அந்த அளவுக்கு ஒரு அதிகாரிகள் விவசாயத்துறையிலையும் தோட்டக்கலைத்துறையிலையும் மானியம் வாங்கிறதுலேருந்து எல்லாம் ஈஸியாக எங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணம் வருது. இப்போ பந்தல் காய்கறி நீங்கள் போட்டதில் இயற்கை பண்ணையத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க. ஆரம்பத்துலேருந்து இயற்கை பண்ணையம் பண்ணுறீங்களா, செயற்கை பண்ணையத்திலிருந்து மாறி இயற்கை பண்ணையம் பண்ணுறீங்களா? 67 முடிஞ்ச உடனே திராட்சை போட்டு ஃபஸ்ட் அங்கேருந்து அந்த குச்சி வாங்கிட்டு வந்து குச்சி தான் நடவு போகணும், நடவு போட்டேன். அப்போ பசுமை புரட்சி, நிறைய உரக்கடை எல்லாமே இந்த பழைய நாட்டு மாட்டுகள் சாணிகள் எல்லாம் போயிடுச்சு. கொஞ்சம் போடுவோம் சாணியை, செடியை நட்டுவோம். உரங்க வந்து பார்த்திங்கன்னா என்னால் நம்பவே முடியாது. தண்ணி நிறையா இருக்குது கிணத்துல. 1 ஏக்கரா திராட்சை கொடிக்கு 10 மூட்டை உரம் போட்டு எடுத்தோம். அப்போ அவங்க வந்து பார்த்திங்கன்னா 1 ஏக்கராவுக்கே ஒரு 1000 கிலோ 1500 கிலோ எடுப்பாங்க.
இந்த உரம் போட்டு ஆரம்ப காலத்தில் 2 வருஷத்துக்கு 5 கிராப், 12 டன் முதல் கிராப், அப்புறம் 7 டன்னு, 5 டன், இப்படி மாறி மாறி வருது. உரம் போட்டு தண்ணி பாய்ச்சி, அடிக்கக்கூடாத பூச்சிக்கொல்லிகள், வெளிநாட்டு மருந்துகள் வெளியிருந்து தடவிச்சு கொடுத்தாங்க. அதை அடித்து உற்பத்தி பண்ணி, காய்கறினா அவரை மட்டும் தாப்போம் உற்பத்தி பண்ணி, இந்த ஒரு கொடூரமான நிகழ்ச்சியை நான் நடத்திட்டு தான் இருந்தேன். அப்படி இருக்கிற காலகட்டத்துக்கு எப்படி இயற்கைக்கு வரணும் அப்படின்ற ஒரு அதாங்க. இந்த காலகட்டத்தில் அடுத்தடுத்து மானியத்தில் பந்தல் போட்டு 10 ஏக்கர் ஆகிப்போச்சு. 87 கடைசியில் எனக்கு வந்து இயற்கை உயிராற்றல் வேளாண்மை, பயோடைனமிக்னு ஒரு புத்தகம், நியூசிலாண்டு புத்தகம் ஒன்று கை கிடைச்சிது. அதை படித்து பார்த்து இயற்கை விவசாயத்தில் எந்த முறையில் செஞ்சால் நல்லது, என்னென்ன இருக்குது, கோள்களும் மற்ற இதுகளையும் இல்லாமல் விவசாயம் இல்லை, எந்தெந்த கோளுக்கு எந்தெந்த பயிர்கள் உகந்தது, எந்தெந்த பயிர் நட போடணும், எப்படி நட ஓடணும், பூச்சி மருந்தை வந்து தயாரிக்கிறது இயற்கையில் அப்படிங்கிறதெல்லாம் அதில் இருக்குது. நம்மாழ்வார் ஐயா நிறைய தொடர்புகள் இருந்தனால் அவங்களே சிலர் சொல்லுவாங்க. ஆனால் அந்த புத்தகத்தில் ஒரு பூச்சி விரட்டி 6 இலையை போட்டு தயாரிக்கிறேன்னா எந்த பகுதி போட்டு தயாரிக்கிறதுன்னு இருக்கு அப்படின்னு இருக்கு. அப்போ அதை போடும்போது பவர் அதிகம். இது வந்து அந்த புத்தகத்தில் தான் இருக்கு. நான் 2வது பௌர்ணமின்னா என்ன, சந்திரனும் சனியும் அருகில் வரும் நாள்னு 28 நாளைக்கு ஒரு தடவை பூமிக்கு அருகில் வரும் நாள் அதில் இருக்கு. அதை வந்து பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ஒரு தடவை மிகச்சிறந்த நாள். அப்புறம் பௌர்ணமின்னா உங்களுக்கு 3 நாளைக்கு முன்னால் நட போடணும், 48 ஹவர்ஸ் முன்னால் நட போடணும்னு சொன்னாங்க. ஏன்னு கேட்டால் அதில் என்ன போட்டிருக்கா, பூமியினுடைய ஈரப்பதம் அதிகரிக்குது, முளைப்பு திறன் அதிகம், எந்த விதையும் படுக்க வசமாக நட்டுங்க, செடி நல்லா வரும் அப்படிங்கிறது. உண்மையாக மிகச்சிறந்த ஒரு தொழில்நுட்பம் அதில் நான் அடைஞ்சிட்டேன். இப்போ இன்னைக்கு வரைக்கும் அந்த மாதிரி ஒரு முறையை தான் இப்போ நீங்கள் ஃபாலோ பண்ணி 88க்கு பின்னால் அந்த விஷ மருந்துகளை அடிக்கிறத விட்டு, உரக்கடைக்கு போடுறத விட்டு, சொந்த தயாரிப்புகளை எல்லாம் தயாரித்து மக்களுக்கு நிறையா சொல்லிட்டு நான் பூராமே நான் இயற்கைக்கு மாறி. இப்போ செயற்கையிலேருந்து இயற்கைக்கு வர்றப்ப உங்களுக்கு வந்து மகசூல் வந்து குறைஞ்சிருக்கா? கண்டிப்பாக குறைஞ்சது. எந்த அளவுக்கு குறைஞ்சது? 1.5 வருஷம் எனக்கு மகசூல் குறைஞ்சது. அப்போ மகசூல் குறைஞ்சதுக்கு அப்புறம் அதை வந்து நீங்கள் எப்படி பேர் பண்ணிக்கிட்டீங்க? அந்த 1.5 வருஷம் ஆகும்போது பூமியில் வந்து இயற்கையில் போடும்போது நாட்டு மாட்டு சாணி அடியில் போடுறது, அசோஸ்பைரெல்லாம் பாஸ்போ பாக்டீரியா மேலே விதைச்சி படுக்க வசமாக விதை நடுறது. அந்த நட்சத்திரங்களுடைய பிரகாரம் விதைன்னா ஒன்று, கீரைன்னா ஒன்று, கிழங்குன்னா ஒரு நட்சத்திரம், பூவுன்னா காலிஃப்ளவர், முட்டைக்கோசுன்னா ஒரு நாள். இதை வந்து அந்த முறைப்படி நான் நட்டேன். அந்த மெத்தடில் நீங்கள் பண்ணிட்டு வர்றப்ப இப்போ ஒரு ஈல்டு கேப் வந்திருக்கும், மகசூல் இழப்பு. நம்ம இழப்பு இல்லை, கொஞ்சம் இழப்பு. அதாவது அப்போ நாட்டு காய்கறி தான் நாங்கள் நட்டிட்டு இருந்தோம். நாட்டு விதைகள் நட்டும்போது ஒரு 6 டன் தான் பாவக்காய் வரும். இந்த 88 காலகட்டத்துக்கு பின்னால் ஹைப்ரிட் விதை வந்துருச்சு. அதை வந்து எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க நிறைய வெளிநாட்டு கம்பெனியாக. நானும் நிறைய கூட்டிகிட்டு போனாங்க. அந்த விதைகளை வந்து நம்ம பஞ்சகாவியாவிலையோ நாட்டு மாட்டு சாணியிலேயோ ஊற போட்டு நட்டலான்னு சர்டிஃபிகேஷனே சொல்லுது. இஸ்ரேல் வெளிநாடுகளுக்கு போய் பார்த்தாலும் 25% அவங்க உரங்கு கொடுத்துட்ருக்காங்க, நாம் கொடுக்கறது இல்லை. அதெல்லாம் வந்து அவங்க இங்கிலாண்டுக்கெல்லாம் ஏற்றுமதி பண்ணுறாங்க அதை. ஆனால் விஷ மருந்துகள் எதுவுமே தொடர்றது கிடையாது. அது ஒன்று தான். அப்போது நாம் இந்த காலகட்டத்தில் ஈல்டு வந்து குறையுதுன்னா அந்த ஹைபிரிட் விதை நடும்போது ஈல்டு சமனாயிடுது. உங்களுக்கு இந்த மாதிரி இயற்கை பண்ணையத்துக்கு மாறுறப்ப இருந்த இந்த இடர்பாடுகளில் இந்த பூச்சி நோய் கட்டுப்பாடு வந்து அந்த இயற்கை முறைக்கு மாறுறப்ப உங்களால் கட்டுப்பாடு பெரிய தொல்லை. ஆனால் அதுக்கு தகுந்த வழிமுறைகள் எங்களுக்கு அந்த புக்கில் கொடுத்துட்டான். சரி, பழைய எங்கள் தாத்தா பாட்டி சொன்ன வைத்தியம், சரி இப்படி பண்ணு, மோரடி இதடிப்பா, எதுக்கு என்னன்னு தெரியாது. கோவை கல்லூரியில் போய் கேட்கும்போது, டிஎன்ஏயில் போய் கேட்கும்போது இதெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லும்போது, மிகச்சிறந்த இது மோரில் வெண்ணெய் எடுத்துட்டு அதை யூஸ் பண்ணிங்கன்னா அதிகமான பூச்சி தாக்குதலை குறைக்கும், வைரஸ் குறைக்கும் அப்படின்னு அவங்க எனக்கு சொல்கிறாங்க. நான் நிறையா என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் பாலேக்கரையர் அதுக்கு நாள் சந்தித்தது, நம்மாழ்வார் ஐயா, அவங்க அண்ணார் பாலகிருஷ்ணன் ஐயா இங்கே வந்திருக்காங்களா? நிறைய இங்கே தான் வந்து தங்கியிருக்காங்க. நிறைய தடவை இங்கே தங்க வச்சு அவங்கள வந்து அந்த அளவுக்கு அவங்க எனக்கு பிடிக்கும். அவருக்கு இங்கே வந்து தங்கி இயற்கையில் உணவு சாப்பிட்றது பிடிக்கும். அம்மா அவங்க வந்து அவங்கள அந்த அளவுக்கு உபசரித்தாங்க.
அவங்க அண்ணாரை நானே போய் கூட்டி வருவேன். அவர் ஆல் இண்டியா டவர் லைன் இன்ஜினியர், அவர் பாலகிருஷ்ணன்ட்டு. அவருக்கு தொழில்நுட்பம்னா அவ்வளவு, ஒவ்வொரு ஸ்டேட்டினுடைய மாடுகள் செடிகளை பற்றி தெரியும். அவங்களுடைய இது நிறைய நண்பர்கள் எனக்கு, என்னை பார்க்க வர்றவங்க பெரிய பெரிய எல்லாமே நான் தொழில்நுட்பத்தை வந்து அவங்க மூலியமாகவும், சாதாரண சின்ன விவசாயி வருவார், ஐயா நான் இது பண்ணால் நல்லா இருக்குதும்பார். ஏன் எதுக்குன்னு ஒன்றே நான் பண்ண ஆரம்பிப்பேன். மிகப்பெரிய வெற்றியாக இருக்கு. ஆனால் அவங்கெல்லாம் வெளி உலகத்துக்கே என்ன ஏதுன்னு சொல்ல தெரியாது. இப்போ இந்த இயற்கை விவசாயம் நீங்கள் மாறி இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கிறப்ப உங்களுக்கு வந்து பயிற்சி வந்து நீங்கள் தனியாக போய் நீங்கள் எடுத்து வரீங்களா அல்லது அனுபவ ரீதியாகவே? அனுபவ ரீதியாக இந்த புஸ்தகங்களை படித்தேன். எனக்கு பெரிய இந்த புஸ்தகத்தை வந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஜெய்சன் ஜெரோம்னு ஒருத்தர் நண்பர், அவர் வந்து இந்த இங்கிலீஷில் வந்த பயோடைனிக் புஸ்தகத்தை இயற்கை உயிராற்றல் வேளாண்மைன்னு தமிழில் கொண்டு வந்துட்டார். அதில் சேவாவில், மதுரை சேவாவில் விவேகானந்தன் ஒருத்தர், சேவாங்கிறது இந்தியாவிலலாம் நாட்டு மாடுகளை வளர்க்கறதுக்கு ஜெர்மன் ஃபண்டு கொடுத்து எங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. ஒரு நாள் வருஷத்துக்கு ஒரு தடவை கூப்பிட்டு நாட்டு மாடுகள்னா இதுதான் இப்படித்தான்ட்டு. எங்ககிட்ட 40 நாட்டு மாடு இருந்தது. 40 நாட்டு மாடு வச்சுருக்கீங்க? ஆமாங்க. அதனால் இதெல்லாம் வந்து வெளி உலகத்துக்கு நாங்கள் போய் சொல்லும்போது நிறைய விவசாயம் ஆர்வமாக, ஓ இதெல்லாம் இருக்குங்களா, இப்படியெல்லாம் பண்ணணுமான்ட்டு தயாரிப்புகள் முறை நிறைய நாம் ஒவ்வொன்றா கற்றுட்டு அதெல்லாம் வந்து நான் ஒரு ஜெராக்ஸ் புத்தகமாக போட்டு நிறைய இடத்துல தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 2002 விவசாய உலகம்னு ஒரு பத்திரிக்கை என்னை வந்து பேட்டி எடுத்தாங்க 2002. அதில் வந்து நான் சொன்னேன் நெல்லுக்கு பதில் நெல்லின்னு சொன்னேன். தஞ்சாவூர்காரவங்க வந்து கேட்டாங்க, நெல்லி வந்து சாதாரணமாக கண்ணுக்கு தெரியாத கிராப், ஆனால் அதிகமான வருமானம். அந்த மாதிரி நிறைய கிராப்புகள்லாம் டெவலப் பண்ணி நான் நெல்லி நட்டேன். அதில் நிவி கார்டன் ராஜேந்திரன் ஒருத்தர் பக்கத்தில் 10 கிலோமீட்டரில் அவர் நிறையா நாற்றுகள் உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அது நிறைய பேர் வாங்கி நட்டோம். அந்த மாதிரி நகாப்பழ மரம், சாத்துக்குடி ஆரஞ்சு வச்சேன் அந்த காலத்தில். அது கொஞ்சம் எங்களுக்கு அந்த தண்ணி பற்றாக்குறை வந்தது 10 வருஷத்துக்கு முன்னால், எல்லாம் அழிஞ்சிருச்சு. தென்னை மரமே 140 வருஷம் மரங்கள், சிலதெல்லாம் பட்டு போச்சு. அதுக்கு பின்னால் இஸ்ரேலில் நிறையா இந்த தொழில்நுட்பங்க, தண்ணி சேமிப்பு இதெல்லாம் தெரிஞ்ச. அதுக்கு முன்னாலேயே 90லேயே நம்ம MS சாமிநாதன் ஃபவுண்டேஷன் வந்து மதுரை போகிற வழியில் செம்பட்டி பக்கம் கன்னிவாடிங்கிற இடத்துல ஒரு இஸ்ரேல்காரர் வந்து இந்த தொழில்நுட்பத்தை வந்து தக்காளியில் பயிரிட்டு டெவலப் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ எனக்கு செய்தி வந்து நான் போனேன் சண்முக சுந்தரன் அவங்க தோட்டத்தில். அப்புறம் பார்க்கும்போது அவங்க இந்த மாதிரி நாங்கள் பண்ணுறேன்னு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நான் அவங்ககிட்ட ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்தேன், நீங்கள் வாங்க எனக்கு ஏதாவது சொல்லிக் கொடுங்க. தொழில்நுட்பம் வந்து எனக்கு தண்ணீர் வந்து சேமிப்பு வேணும், எனக்கு தண்ணி இல்லை, 2 மணி நேரம் தான் மோட்டரோட கண்டிஷன் இருக்குன்னு 2 மணி நேரத்துக்கு 8 ஏக்கரா பண்ணிட்டு இருந்தேன். ஒரு ஏக்கராவுக்கு 15 நிமிஷம் தண்ணி பாஞ்சி நான் எல்லா காய்கறியும் எடுத்துகிட்டு இருந்தேன் அப்பவும். அப்புறம் சொன்னேன், வந்தாங்க, இதை வந்து சொட்டு நீராக பண்ணலாம், இப்படி எல்லாம் பண்ணலான்னு ஒரு நாள் வந்து எனக்கு இங்கே இருந்து சொல்லிட்டு போனாங்க. அது எனக்கு மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பாக அமைஞ்சது. அது வந்து நான் இஸ்ரேல் நாட்டுக்காரருக்கு தான் நான் பற்றிட்டேன். இப்போ நீங்கள் பண்ணக்கூடிய இந்த இயற்கை பண்ணையத்தில் என்னென்ன தொழில்நுட்பங்கள்லாம் நீங்கள் கடைபிடிக்கிறீங்க, என்னென்ன இடுபொருள்கள் எல்லாம் அவங்க நீங்கள் தயார் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமாங்க. இப்போ இஸ்ரேல் டெக்னாலஜிக்கு நான் பல தடவை போயிட்டு வந்தேன். சொட்டு நீர் பாசனத்தை நான் நிறைய மாற்றம் பண்ணியிருக்கேன். அவங்க சொட்டு நீர் பாசன கம்பெனிகள் அங்கே இருக்கு, அவங்களை அங்கெல்லாம் நான் போய் பார்த்தேன். சரி. அதே மாதிரி எகிப்தில் போய் திராட்சை போயிட்டு வந்தீங்க? 3 தடவை போயிட்டு வந்திருக்கேன். 3 முறை போயிட்டு வந்தீங்க. என்னோட ஒரு தொழில்நுட்பங்களை இங்கே நம்ம கடைபிடிச்சிட்டு இருக்கோம். 10% நம்ம போய் பார்த்தோம். உள்ள வந்து நீங்கள் மிக அருமையாக வந்து நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. இதில் இந்த இடுபொருள்கள் அப்படின்னு சொன்னால் நீங்களே தற்சார்பு விவசாயமாக வந்து எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க. அது என்னென்ன இடுபொருள்கள் இங்கே தயார் பண்ணிட்டு இருக்கீங்கன்றது சொல்லுங்க. அதாங்க செடி நடுறதுக்கு தான் ஆனால் நட்சத்திரம் பார்த்தா நடுறோம். சரி. எந்தெந்த பயிர் என்னென்ன நாளில் நடணும். சரி. இப்போ ஒரு செடி நடவு போடணும்னா பௌர்ணமிக்கு 48 மணி நேரம் முன்னால் நடவு போடணும். சரி. அதை நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். அதையும் கூட இந்த 3 வருஷமாக நான் வந்து அது தவறு, இதை விட முக்கியமாக சிறப்பாக கொண்டு போகணும்னு நான் பேசிட்டு இருக்கேன் ஜெய்சன் கிட்ட. அவர் வந்து நீங்கள் ஒரு முறையை கண்டுபிடிங்க. சரி. எப்படி அப்படின்னாரு, ஒரு விதை வெடிச்சு வர்றது தான் முக்கியம். சரி. அன்னைக்கு தான் வந்து பௌர்ணமியுடைய நேரம் வரணும். சரி. ஆனால் ஒரு சில விதை 8 நாள் ஆகும், ஒரு சில விதை 4 நாள் ஆகும், ஒரு சில விதை 3 நாள் ஆகும். அப்போ நாம் பண்ணுறது வந்து சரிதான், இருந்தாலும் இதை விட தொழில் நுணுக்கமாக போகணும்னா இப்படி பண்ணலான்னு மிகச்சிறந்த கருத்து உங்களது எப்படின்னு கேட்டார். ஜெய்சன் சார், ஒரு குழந்தை பிறக்குது, தாயின் வயிற்றிலிருந்து குழந்தை வருது,
அப்போ பிறந்த நேரம் எப்படி எடுக்கிறதுனா, குழந்தை வந்த உடனே சில பேர் எடுக்கலாம்பாங்க. கரெக்டான முறையில் ஒரு டாக்டர்மா எங்கள் ரிலேஷனில் இருக்காங்க, பெரிய கெட்டிக்காரங்க. அவங்க இப்போ என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது, ஒரு குழந்தை பிறந்த உடனே எடுக்கக்கூடாது. தொப்புள் கொடியோட வயிற்றில் இருக்குது, வெளியே வர்றது தொப்புள் கொடியோடு தான் வருது. நாங்கள் க்ளீன் பண்ணி அந்த தொப்புள் கொடி கட் பண்ணும்போது 1 செகண்ட் வித்தியாசம் இல்லாமல் குறித்து கொடுக்கறது தான் கரெக்டான டைம் அண்ணா அப்படின்னாங்க. அதனுடைய விளக்கம் சொன்னாங்க. அப்போ அதை நம்ம ஏற்றுக்க வேண்டிய கருத்தாக எனக்கு தெரிஞ்சது. சரி, அது அக்யூரஸியாக இருந்தால் தான் இவங்க ஜெயரங்கம் எழுதுறது, கல்யாணத்துக்கு பஞ்சாங்கம் எல்லாமே சரியாக வரும் அப்படிங்கிறது நம்ம நினைப்பாயிடுச்சு. இப்போ எல்லாமே கடைபிடிக்கிறோம் அதை. அப்போ இதை நான் ஜெய்சன் சார் கிட்ட சொல்கிறேன். சரி, இப்படிதான் சார், இதுதான் சார் கரெக்டான டைம் அப்படின்னா, நீங்கள் சொல்கிறது 7 நாளெல்லாம் ஆகுதுங்களான்னா, ஆமாம், உடலை பாவையெல்லாம் இந்த மாதிரி 180 மணி நேரம் கூட ஆகும் அப்படின்னு. அப்போ நீங்கள் இதுக்கு உண்மையான நேரத்தை கண்டுபிடிச்சி எனக்கு கொடுங்க. இதை நாம் செயல்படுத்தினா நம்முடைய உற்பத்தி பெருகும். இனிய தொழில்நுட்பம் வந்து நல்லா மாறும். நாங்கள் 1.5 வருஷமாக இதை வந்து நான் கடைபிடிச்சி இப்போ ட்ரையல் போட்டு 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 எடுத்துகிட்டே இருக்கேன். டைம் குறிச்சிட்டு இருக்கேன். இனி ஒரு 2 மாசத்துல இந்த கரெக்டான நேரம் ஒவ்வொரு விதைகளுக்கும் உழைப்பு நேரம் கொடுத்தா, அத்தனை மணி நேரம் முன்னால பௌர்ணமி வர நேரத்துக்கு முன்னால் நட்டினா நம்முடைய விவசாயம் இன்னும் பல மடங்கு பெருகி நிறைய சீக்குகளே அது குறைச்சிடும் அப்படிங்கிற என்னுடைய கருத்துங்க. மிக அருமையான கருத்து. இப்போ இந்த விதைகளுக்கு வந்து நீங்க போடக்கூடிய டைம் இந்த மாதிரி ஒன்று இருக்கு. இதை எப்படி விதை நேர்த்தி வந்து எந்த மாதிரி பண்றீங்க? இப்போ வெளிநாட்டு விதை போடலாம். அப்படி அவருடைய இருப்பறைகள் வெளிநாட்டு விதையை, மலட்டு விதைகளை தொடவே கூடாது. நம்மால் வரையாவும் நாங்கெல்லாம் போராட்டம் பண்றதே மலட்டு விதைகளுக்கு தான். அது நாங்க யாருமே யூஸ் பண்ண மாட்டோம். வெளிநாட்டு கம்பெனிகள் தரமான விதையை உற்பத்தி பண்ணி கொடுக்குது. அதில் சில கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் இருக்கும் கண்டிப்பாக. அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோங்கன்னா, பஞ்சகாவியாவில் ஊற போட்டு காலையில் 5 மணிக்கு எடுத்து சணல் சாக்கு மேலே போட்டுருவோம். நல்லா அது அந்த ஈரமெல்லாம் போன உடனே காலையில் எடுத்து அந்த நேரம் 7 மணி 7:30 மணிக்கு படுக்க வசமாக நட போடுவோம். 7 மணி 7:30 மணிக்குங்க அந்த நல்ல நேரம். அந்த டைமில் விதைப்பு முடிஞ்ச உடனேயே விதைப்பு இந்த விதை நேர்த்தி செஞ்சு விதைப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் தண்ணீர் பாய்ச்சல் முறையாக விதை நடவு போடும் போதே நாங்க காஞ்ச நிலத்துல தான் போடணும். யாருமே ஈர நிலத்துல தண்ணி விட்டு நட போடக்கூடாது. செடி வெள்ளையாயிரும், முளைப்பு திறன் பாதிக்கும். ட்ரை லேண்ட்ல முளைப்பு விதை படுக்க வசமா போட்டுருவோம். படுக்க வசமா போட்டு அப்புறம் உடனே தண்ணி பாய்ச்சிடுவோம். சொட்டு நீர் பாசனத்துல 1 ஏக்கராவுக்கு 15 to 20 நிமிடம் போதும். இடைவெளி 5 அடிக்கு ஒரு செடி தெற்கு வடக்கு போடணும். செடி வந்து தெற்கு வடக்கு ரோ வரணும். கிளை மேலே 12 அடி கேப், 12 அடிக்கு ஒரு சாலு. கிளை தெற்கு வடக்கு பிடிச்சி போடுறது. முதல்ல வந்து இந்த உழவு ஓட்டி அந்த வாய்க்காலை ஓட்டி, வாய்க்காலில் நாட்டு மாடு சாணி 3 டிராக்டர் பிடிக்குங்க 1 ஏக்கராவுக்கு கொண்டு போய் கொட்டி ஒவ்வொரு கூடையாக போட்டு மண்ணை போட்டு மூடி, உடனே அசோஸ்பைரிலம் 1 கிலோ, பஸ்வா பாக்டீரியா 1 கிலோ, அது மேலே மணலில் கலந்து தூவி மண்ணை போட்டு ரவுண்ட் அடித்து, அப்புறம் மண்புழு உரம் லேசாக ஒரு 20 கிலோ மண்புழு உரம் லேசாக போட்டு விதை நட்டுவீங்க. விதை நட்டதுலேருந்து இப்போ உங்களுக்கு அந்த கொடி ஏறுறதுக்கு கொடி அப்போ அது எத்தனை நாள் ஆகும்? ஆமாம், வந்து 25ஆவது நாள் 5 இலை வந்துடும். சரி, நட்டு 25ஆவது நாளுக்குள்ள 5 இலை வந்துடும். 5 இலை வரும்போது கையில் களை எடுக்கணும். குழியில் களைகள் வரும். களை எடுத்து 3 நாள் காய போட்டுருவோம். களை போட்டு அதுக்கு முன்னாலேயே ஒரு 4 நாளைக்கு முன்னால் கடலை புண்ணாக்கு, செக்கு புண்ணாக்கு எங்ககிட்ட இருக்கும். நாங்கள் கடலை போடுறதுனால, இல்லாதவங்க கடலை புண்ணாக்கு வாங்கி ஊற வச்சு புளிச்ச வாசம் வரணும். அதுக்கு பின்னால் குடத்துல மோந்து இந்த செடிகளுக்கிட்ட ஊற்றிடுவோம். ஊற்றி முடித்து தண்ணி பாய்ச்சுவோம். பாய்ச்சிட்டு அடுத்த நாள் நாங்கள் 20 நாளைக்கு முன்னாலேயே அரப்பு தலைன்னு ஒரு தலை இருக்குது, உசிலை மரத்தலைன்னு ஒரு தலை இருக்குது. 2 ஒன்று தான். அந்த தலையை 2 கிலோ எடுத்து இடித்து ஊற போட்டு நாட்டு மாட்டு போர் 6 லிட்டர் ஒரு மண்பானையில் போட்டு கலக்கி நல்லா பிசைஞ்சு விடுவோம். 1 வாரம் 10 நாளைக்கு துணியை கட்டிடுவோம். உள்ளே வந்து கொசு போனால் புழுவாயிடும். அது போகாமல் பாதுகாத்து நிழலில் வச்சு அந்த ஜூஸ் எக்ஸைட் ஆகிடும் 15 நாளில். அதுக்கு பின்னால் அதை எடுத்து ஒரு 300 மில்லி ஜூஸ் எடுத்து 10 லிட்டர் தண்ணியில் ஸ்ப்ரேயரில் ஊற்றி ஒரு 2 to 3 டேங்க் பிடிக்கும். இலைவெளி தெளிப்போம். இது வந்து ஜிப்ராலிக் ஆசிட்னு அவன் சொல்கிறான். நாங்கள் வந்து
பெண் பூக்கள் அதிகம் எடுக்கிறதுக்கு இதுதான் வைத்தியம். அதிகமா வந்து நிறைய எடுக்கிறது. இது அதே மாதிரி வளர்ச்சி நீங்க வந்து வளர்ச்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா பந்தல் இது வந்து ரீச் ஆகிறதுக்கு எத்தனை நாள் ஆகும்? 35 நாள் 35 நாள்ல 40 நாள் ஆயிரும். நாங்க கொடுக்கிற இலைகளை எதுவும் பண்றது கவத்து எதுவும் பண்ணுவீங்களா? எதுவும் இல்லைங்க. எது இல்ல, ஒரே தண்டா சிங்கிள் ஸ்டெம்மா கொண்டு போகணும். ஒவ்வொரு கணுவலியா வர்றத கிள்ளி எடுக்கணும். நாங்க என்ன பண்ணுவோங்க, இந்த களை இதை எடுத்து புண்ணாக்கு ஊற்றோம்னா ஒரு பிளாஸ்டிக் குச்சி வச்சிருக்கோம், ஸ்பிண்டல்னு சொல்லி 10 இன்ச்சு நீளம். அது நிலத்துல ஊனி பாவு நூல்னு ஒரு நூல், நீளம் 20 நூல் இருக்கு அதுல. அந்த நூல்ல அந்த நூலை கட்டி மேலே பந்தல்ல கம்பியை கட்டிடுவோம். ஒரு குச்சியில 2 நூல் கட்டலாம். 3 செடி உண்ணா 2 குச்சி ஊடி பாவு நூல் கட்டி இந்த செடி உள்ள எடுத்து விட்டா போதும், அதே மேலே போயிடும். சிங்கிள் ஸ்டெம்மா போகணும். இப்போ அதிகபட்சமா நீங்க எந்த ஒரு பந்தல் காய்கறியை ஒரு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்குது அப்படின்றது வந்து இங்க உங்களோட அனுபவத்துல எல்லாமே நல்லா வருங்க. அந்த சீசன் நாங்கள் நட போடுற நாட்கள்னால எல்லாமே நல்லா வரும். ஃபஸ்ட்டு இந்த இது கொடுத்துட்றோம், அறுப்பு மோர் கரைசல், ஃப்ளவரிங் ஏஜென்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா 35ஆவது நாள் பஞ்சகாவியை கொடுப்போம் ஸ்ப்ரே. 40ஆவது நாள் மீன் அமிலம் பண்ணி வச்சுருக்கோம், மீன் அமிலம் கொடுப்போம். இந்த மாதிரி தொடர்ச்சியாக மாற்றி மாற்றி ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை ஜீவாமிர்தம் கொடுப்போம். ஜீவாமிர்தம் என்ன, அது கோமயமும் சாணி, நாட்டு சாணி, கொஞ்சம் பவர் அதிகம், வளர்ச்சியை நிப்பாட்டும். இப்போ தென்னை மரம் வாழை மரம்னா எவ்வளோ வேணால் கொடுக்கலாம். காய்கறி பறிக்கும் ஒரு லிமிட்டாக கொடுப்போம். காய்கறி எல்லாமே நைஸான காய்கறி, அதனால் லிமிட்டாக கொடுப்போம். காய்கறி நல்லா வளர்ச்சி வரும். பந்தல் போய் தொடர வரைக்கும் சைடில் எந்த பிரான்ச்சும் இருக்காது, இலையை கிட மாட்டோம். நம்ம பந்தலுக்கு போய் மேலே போய் எல்லாம் படர ஆரம்பிக்கும் போது வாழை நாரை போட்டு 4 பக்கம் பிரிச்சு விட்டுருவோம் ஃபர்ஸ்ட்டு. அதோட சரி, அதே அப்புறம் போய் கிழக்கு மேல போனதுக்கு அப்புறம் இலைகள் கிள்றது அப்ப இல்லைங்க, நுனி கிள்றது இல்லைங்க. நம்ம ஓடுனா நுனியை கிள்ளி விடுவோம். பிரான்ச் நிறைய பிரிஞ்சா உங்களுக்கு ஒவ்வொரு கனவுக்கு ஒரு காய் இறங்கும். இப்போ ஒரு கனவுக்கு காய் வந்து பூ உருவானதுல இருந்து காய் முழுசா அறுவடை பண்ற வரைக்கும் எத்தனை நாள் ஆகும்? 70 நாள், 60 to 70 நாள் ஆகும். பீக்கங்காய் வந்து பாத்தீங்கன்னா 40ஆவது நாளே சைடில் காய் வந்துடும். ஆனால் இதெல்லாம் தொழில்நுட்பத்தோட நாம் பூச்சி விரட்டி ஆடு மாடு தின்னாத இலைகளை இந்த புஸ்தகத்தில் உள்ளபடி எந்தெந்த பகுதி போட்டு தயாரித்தா பவர் அதிகமோ அது தயாரித்து வச்சிருக்கோம். இந்த பந்தல் மேலே ஏற்றி விட்டதுக்கு அப்புறம் அதை 4ஆ வந்து பிரித்து விட்டுரும். அப்போ 4ஆ பிரித்து விட்டதுக்கு அப்புறம் இலைகள் வந்து அப்படியே ஃபுல்லாக நிறைய வளர்ந்து வந்துட்டு இருக்குது. அதில் வந்து கொடிக்கின்ற வேலையை நம்ம செய்வோம். நீளமாக ஓடினா ஒரு கிள்ளிவிட்டா பிரான்சஸ் நிறைய வரும். சரி, ஒரு 3 அடி 4 அடி போனா ஒரு லேசா கொஞ்சம் நசுக்கி விட்டுருவோம் கையில. சரி, அப்போ பிரான்சஸ் அதுல நிறைய பிரியறதுக்காக அந்த வேலை செய்யலாம். சரி, இப்போ அந்த பூ வந்ததுக்கு அப்புறம் அந்த பூவுல இருந்து காய் உருவாகிறதுக்கு ஒரு அப்ராக்சிமேட்டா எத்தனை நாள் ஆகும்? ஒரு 18 நாள் 20 நாள் ஆகும். 20 நாள் ஆகும். அந்த காய் உருவானதுல இருந்து நம்ம பறிக்கிறதுக்கு வந்து எவ்வளவு நாள் ஆகும்? இப்போ பீக்கங்காய்னா 3 நாளைக்கு ஒரு தடவை, புடலை 3 நாளைக்கு ஒரு தடவை, பாகல் 4 நாளைக்கு ஒரு தடவை. இப்படி அந்த வளர்ச்சி. சொரக்காய் அப்படி தானுங்க, 4 நாளைக்கு ஒரு தடவை. கோவக்காய்னா பார்த்தீங்கன்னா அது காய் சைஸ் வந்தோடனே 10 நாள் 15 நாளைக்கு ஒரு தடவை அறுவடை பண்ணிகிட்டே இருப்போம். கோவக்காயெல்லாம் கனவுக்கு ஒரு காய் வரும். அதை நிறையா நான் மாற்றி நிறையா டெக்னாலஜி டெவலப் பண்ணி அதை மாற்றியிருக்கேன். ஒவ்வொரு விதையும் நாம் பாதுகாத்து நாங்களே விதை எடுக்கிறது, நாங்களே எடுக்கிறோம் பாரம்பரியமாக. பந்தல் காய்கறியை பொறுத்தளவுக்கு நம்ம கண்ணுங்கருத்தமாக பார்க்கணும். என்னுடைய தொழில்நுட்பத்தில் நான் கண்டுபிடிச்சி எத்தனையோ இப்போ முதல்ல வந்துங்க இந்த மெலன் ஃப்ரூட் பிளைன் கொலை வந்து ஓட்டை பண்ணிடும். என்னடா இப்படி பண்ணுது அப்படி யோசனை பண்ணேன். நானே யோசனை பண்ணி ஆரம்ப காலத்தில் பஞ்சாமிர்தம் பண்ணேன். ஜஸ்ட் லைக் பஞ்சாமிர்தம். வாழைப்பழம், பூம்பழம், 10 பழம், 1/2 கிலோ நாட்டு சர்க்கரை, வெண்ணெய் மாதிரி பிசைஞ்சி, புளிச்ச தயிர் கொஞ்சம் அதுக்குள்ளே 1/2 கரண்டி ஊற்றி பிசைஞ்சி சின்ன சின்ன தொட்டிகளை கட்டி அதில் போய் ஒவ்வொரு கரண்டி இந்த பஞ்சாமிர்தத்தை போட்டேன். சரி, அந்த கொலை வந்து இதில் உட்கார்ந்தா எந்திரிக்க முடியாது, சாப்பிட்டாலும் இறந்துருச்சு. இதில் இது ஒரு ஃபஸ்ட்டு எல்லாத்துக்குமே ஏழை சின்ன விவசாயிகளுக்கெல்லாம் இந்த டெக்னாலஜி கொடுத்தேன். அதுக்கு பின்னால் நிறையா நான் வெளியிடங்களுக்கு போய் பார்க்கும்போது ஹைதராபாத்தில் NIPHM அவங்க நீ வந்து இந்த கொலைகளை எப்படி கட்டுப்படுத்துறீங்கன்னு கேள்விப்பட்டு என்னை கூப்பிட்டுருந்தாங்க. அதுக்கு முன்னால வருஷம் வந்து ஆல் இண்டியா லெவலில் ஒரு பாவக்காய் பற்றி, வேர்ல்டு லெவலில் பாவக்காய் பற்றி ஒரு கருத்தரங்கு நடந்தது ஹைதராபாத்தில். இக்கிரி சாட்டுன்னு பேர்.
அவங்க தலைவர்கள்லாம் அமெரிக்காவில் இருந்து இந்த 88 நாடுகளில் நிறைய இருக்காங்க அதில். அதில் வந்து இந்தியாவில் ஒரு விவசாயி பாவக்காய் பண்ணுறது நீங்கள் பெஸ்ட் அப்படின்னு என்னை மட்டும் கூப்பிட்டுருந்தாங்க. அதில் வந்து நம்ம கோவை டிஎன்ஐயு வேளாண்மை கல்லூரியிலிருந்து ஆமாங்க, அதில் திரு ஆனந்தராஜா அப்படின்ட்டு அவங்க நம்ம அவனாசிலிங்கம் ஹோம் சயின்ஸ் காலேஜ் இந்த டீன் மேடமும் அமிர்தவனிட்டு அவங்க 2 பேரும் இவங்க நீ தொடர்பு கொண்டாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு கூப்பிட்டுருப்பாங்க, நாங்கள் இதை வந்து உங்ககிட்ட நிறையா தெரிஞ்சிட்டு இருக்கிறோம், நிறையா நாங்கள் உங்கள் இதில் பார்த்தோன்னா நாங்களும் சொன்னோம், நீங்கள் நிறையா பாவக்காயில் தயாரிப்பு பண்ணுறீங்க, இதெல்லாம் வந்து நாங்கள் சொன்ன உடனே உங்களை வந்து இந்தியாவில் ஒரே ஃபார்மர் உங்களை தான் கூப்பிட்ருக்காங்க, நீங்கள் 10 நிமிஷம் பேசணும், இந்த ப்ரிப்பரேஷன் எல்லாம் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னாங்க. நான் கொஞ்சம் யோசனை பண்ணேன். அம்மா அவங்க சொன்னாங்க, இல்லை நான் பண்ணித்தரேன், நல்லா போயிட்டு வாங்கன்னாங்க. அப்புறம் ஆனந்தராஜா வந்து நீங்கள் வந்து எனக்கு நான் அப்பா மாதிரி நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன், அவர் அந்த வார்டை சொன்ன உடனே என்னால் சரி அப்படின்ட்டு நானும் சரின்னு சொல்லி போனேன். ஹைதராபாத்தில் மிகச்சிறந்த ஒரு தொழில்நுட்பத்தோடு அந்த கருத்தரங்கு நடந்தது, என்னையும் பேச வச்சாங்க. நான் கொண்டு போய் இந்த ப்ரிப்பரேஷன் காமிச்ச உடனேயே மிஸ்டர் தில்லான் அமெரிக்கா அவர் தான் பிரசிடென்ட்டு, உடனே டிஸ்பிளே பண்ணுங்க, இதை பற்றி டீட்டெயில் எழுதி விட்டுங்கன்ட்டேன். எல்லா நாட்டுக்காரர் சயின்டிஸ்ட்டும் அதை வந்து பார்க்கணுன்ட்டு உடனே அதுதான் முதல் அது பெரிய லெவலில் அது டிஸ்பிளே பண்ணி அதனுடைய ப்ரிப்பரேஷன் முறைகளை எழுதி வச்சுருந்தாங்க. நான் அதில் பாவக்காய் ஊறுகாயின்னு ஒன்று, நான் வெளிநாட்டுக்கெல்லாம் இஸ்ரேலுக்கு ஜோர்டான் எங்கே போனாலும் அதை எடுத்துகிட்டு போய் 1 மாதம் ஆனாலும் அதை போட்டு பெசஞ்சு சாப்பிடவும் கெடாது. அது பாவக்காய் வத்தல், மிளகுத்தூள் போட்ட வத்தல் சாப்பிட்ற மாதிரி. அப்புறம் அதில் பாவக்காய் பொடி 1 கிலோ பாவக்காய்க்கு 45 கிராம் பொடி தான் வரும், பச்சை கலரில் அப்படியே எடுக்கிறது. அது வந்து வேல்யூ அடிஷன் பண்ணுறப்ப, அதாவது இதை மதிப்பு கூட்டி வந்து அதை நம்ம பயன்படுத்துகிறோம். இப்போ நான் வந்து என்னென்னா, நம்ம விவசாயிகளுக்கு இன்றைக்கி என்ன தேவைப்படுது அப்படின்னா, இந்த பந்தல் காய்கறிகளில் நிறைய பூச்சி தொந்தரவுகளும் அதில் வந்து நிறைய பூச்சி மேலாண்மையிலையும் கொஞ்சம் ரொம்ப சிரமப்பட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த இயற்கை முறையில் என்னென்ன தொழில்நுட்பங்களை கடைபிடிச்சா அவங்களுக்கு இந்த பூச்சியிலிருந்து நல்ல கருத்துங்க. ஆமாம், நான் ஆரம்பத்திலிருந்தே இந்த பூச்சி விரட்டி தயாரித்து வச்சுக்கிறேன். ஆடு மாடு தின்னாத இலைகள் அதை போட்டு பூச்சி விரட்டி 3G கரைசலுங்கிறது ஜிஞ்சர், கார்லிக், கிரீன் சில்லி, இது வந்து 3G கரைசல். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா விளக்கு பொறி, அது வந்து தாய் அந்து பூச்சிகளை, அதாவது CFL பல்பு 18 வாட்ஸு, 15 வாட்ஸு, 12 வாட்ஸு ஏதாவது ஒன்று போட்டு 6 மணிக்கு நீங்கள் போட்டு விட்டு 9 மணிக்கு ஆஃப் பண்ணிங்கன்னா அந்த தட்டமே நிறைஞ்சி கிடக்கும். ஒரு ஏக்கராவுக்கு 2 போட்டாலும் சரி, அவங்க சக்திக்கு தகுந்த மாதிரி 3 மின்சாரத்தில், வீட்டு மின்சாரத்தில் இருந்து தான் இப்போ எடுக்கணும். இப்போ தற்பொழுது வந்து அதை நீங்கள் இலவச மின்சாரத்தில் எடுக்கலான்னு இப்போ வந்திருக்கு. நான் வீட்டு மின்சாரம் தான் அதுக்காகவே போட்டு எல்லா பந்தல்களையும் விளக்குப்பறி போட்டிருக்கேன். எல்லா அந்த பூச்சியும் அதில் உட்காந்துரும். இதில் நன்மை செய்கிற பூச்சிகளும் கீழே விழுகுமா? அதில் அது 6 மணிலேருந்து 9 மணிக்குள்ள விழுகாது. அதுக்கு மேலே வெளியே காலை வரைக்கும் வச்சிருந்தா நிறைய வேஸ்ட் ஆகிடும். அதனால 9 மணிக்கு ஆஃப் பண்ணிடுறேன். அப்புறம் இது விளக்குப்பறி வந்து உங்களுக்கு முட்டை வச்சு புழு உற்பத்தி பண்ணிடுறத ஒரு 99% குறைச்சிடும். அதே மாதிரி விளக்குப்பறிக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா குளவி, அது வந்து மெலன் ஃப்ரூட் ஃப்ரைன்னு ஓட்டை, அதுவே உட்காந்து 100 காயில் உட்காரு. புடலங்காய், பீக்கங்காயில அதுக்கு வந்து மெலன் ஃப்ரூட், அது வந்து குளவின்னு சொல்லி அதுக்கு இந்த மாதிரி நிறைய ட்ராப்ஸ் வந்து கட்டி, அதில் கவர்ச்சி பொறி அதை வந்து கட்டி அதில் தடுத்துடுறோம். அதனால விவசாயிகள் நினைச்சு இதெல்லாம் பண்ணிட்டா பஸ் ஏற வேண்டாம், ஒரு கடைக்கு போக வேண்டாம், எங்கேயுமே போக வேண்டாம். ஏக்கருக்கு இந்த விளக்கு பொறி வச்சா எத்தனை வைக்குது? 2 இருந்தா கூட 2 இருந்தாலே போதும். அது ஒரு 400 அடி 500 அடிக்கு அந்த பக்கம் இருக்கிற தென்னை மரத்து வண்டும் கூட அதுல வந்து வந்துடும். இலக்க வச்சு பொறுத்தவரை எத்தனை வைக்கணும் ஒரு ஏக்கருக்கு? இலக்க வச்சு பெரிய ஒரு 5 பறி வைக்கணும். 5 இருந்தாலே வந்து போதும். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா குழவையும் அதில் வந்துடும். ஆரம்பத்திலேயே பூ வந்த உடனே வச்சிடணும். அது பூவில் உட்கார்ந்தாவே காய் கோடையா வந்துடும். பூச்சி மேலாண்மை பற்றி மிக அருமையாக வந்து சொல்லிட்டீங்க. எல்லா தாயாந்த பூச்சியை கட்டுப்படுத்துகிறோம், அதே மாதிரி அந்த குழவையை கட்டுப்படுத்தி அந்த காய்கறிகள் வந்து வருது பண்ணுறோம். அதே மாதிரி இப்போ வந்து நம்ம அதிகமாக வந்து கெமிக்கலில் வந்து காப்பர் சல்பேட்டு வெளியிலேருந்து மக்கள் வந்து அதிகமாக ப்ளூ காப்பர் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. இதுக்கு மாற்றா இயற்கையில் நீங்கள் என்ன மாதிரி வந்து வச்சு? நான் வந்து 3G கரைசல் தானுங்க. 3G போதும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நான் சொந்தமாக நிறைய பண்ணிட்டு இருக்கேன். அது வந்து ஒரு புஸ்தகமாகவே போட்டு ஜெராக்ஸாக போட்டு ஆயிரக்கணக்கான விவசாயிகளுக்கு ஜெராக்ஸ் ஒவ்வொரு ஊருக்கு 5-10 நடவு காலன்று பயோடைனமிக் காலன்று 5-10 கொடுத்து
இந்த நிறைய தயாரிப்புகள் நான் தயாரிச்சிருக்கேன். புத்தகமாவே போட்டேன்.